1947க்கு முன்பு இந்தியா என்றுமே ஒரே நாடாக இருந்ததில்லை. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் கூட இந்தியா 55 சமஸ்தானங்களாகத்தான் இருந்தன. பல்வேறு குறுநில மன்னர்கள், ராஜாக்கள், பாதுஷாக்கள், நவாபுகள், சுல்தான்கள் என்று பல்வேறு ஜமீன்தார்கள் என்கிற பெயரிலே 555க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களைத்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒருங்கிணைத்து இந்த தேசத்தை ஒரே நாடாக கட்டமைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த 555 நாடுகளிலும் வாழ்ந்த மக்களை ஒரே நாட்டிலே வாழ்கிறோம், ஒரே கொடியின் கீழே வாழ்கிறோம், ஒரே இந்திய அரசாட்சியின் கீழே வாழ்கிறோம், ஒரே அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் வாழ்கிறோம் என்கிற உணர்வை விதைத்து அதை வளர்த்தெடுத்து அதன் மேலாகத்தான் இந்த தேசத்தை கட்டி அமைத்தார்கள். அதைத்தான் நாம் அன்று தேசியம் என்று சொன்னோம்.